ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படி அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் வேதத்தை திறந்து 46ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 46ஆம் சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொண்டு அதிலே 7வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், 11வது வசனத்தை நீங்கள் எல்லாரும் வாசிக்க வேண்டும். கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் 698ஆம் பக்கத்தில் இருக்கிறது. ஆமென். 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 11ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே யோசபாத் என்கிற ஒரு மனிதனை நாம் வாசிக்க முடியும். அவன் ஆண்டவரை நேசித்த ஒரு மனுஷன், கர்த்தரை பிரியப்படுத்தின ஒரு மனுஷன், ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய வழியை நேராக்கின ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட தேவ பக்தியுள்ள மனுஷனுக்கு ஒரு நாள் ஒரு துர்ச்செய்தி வருகிறது. அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் கிழக்கத்தி புத்திரரும் உமக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார்கள் என்று ஒரு செய்தி வந்தபோது, யோசபாத், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவன் தகப்பனை காட்டிலும் 2 மடங்கு இராணுவத்தை வைத்திருந்தவன். அவன் தகப்பன் ஆசாவுக்கு கர்த்தர் கொடுத்திருந்த சம்பத்துகளை பார்க்கிலும், இராணுவத்தை காட்டிலும், இராணுவ வீரர்களை காட்டிலும் 2 மடங்கை ஆண்டவர் அவனுக்கு தந்திருந்தார். ஆனாலும் வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் பயந்து ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான் என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் ஒரு ஜெபம் செய்கிறான். என் தேவனே, ஏராளமாய் நிற்கிற இந்த ஜனக்கூட்டத்துக்கு எங்களை நீர் தப்புவிக்க மாட்டீரா? நிற்க பலனில்லை, செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியவில்லை, அப்படி என்று சொல்லி அவன் ஒரு பக்கத்திலே பயந்து கொண்டு என்ன செய்வோம் என்று நினைத்த போது, கோராகின் புத்திரர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அவர்கள் வந்து இந்த சங்கீதத்தை பாடி, இந்த சங்கீதத்தில் இருக்கிற வசனங்களை எல்லாம் சொல்லி அன்றைக்கு யோசபாத்தை தைரியப்படுத்தின ஒரு சங்கீதம் தான் இந்த 46வது சங்கீதம். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலையில தான் பாடப்பட்டது இந்த சங்கீதத்தை. ஆமென், ஸ்தோத்திரம். அதனாலதான் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், ஈட்டியை முறிக்கிறார், இப்படியெல்லாம் சொல்லி இந்த சங்கீதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கோராகின் புத்திரர் அவர்கள் பாடின பாடல் தான் இந்த பாடல். மோசேக்கு விரோதமாக எழும்பின கோராகு, அவனும் அவன் கூட்டத்தாரும் பூமியிலே விழுங்கப்பட்ட பிறகு அவனுடைய சந்ததியார், சிறு பிள்ளைகளாய் இருந்த அவருடைய சந்ததிகள் ஆண்டவருக்கு பயந்து கடவுளுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினதுனாலே நம்முடைய பிதாக்களுக்கு இப்படி ஒரு நியாய தீர்ப்பு வந்தது. அதனால நம்முடைய வழிகளை நம்ம நேராக்கி கொண்டு கர்த்தருக்கு பிரியமா வாழணும் என்று அவர்கள் நினைத்ததுனாலே தேவன் அவர்களை ஆலயத்தில் ஆராதிக்கிற கூட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, நன்றாய் கவனியுங்கள். இந்த சங்கீதத்தை இவர்கள் பாடி யோசபாத்தை தைரியப்படுத்தினார்கள் என்று சொன்னேன். தைரியப்படுத்தும் போது அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை அல்லது ஒரு பெயர், யாக்கோபின் தேவன். ஆமாவா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நான் யோசித்து பார்க்கிறேன், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தார்கள் உதாரணமாய் காண்பிப்பதற்கு. அப்படிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆபிரகாமை சொல்லியிருக்கலாம், மோசேயை சொல்லியிருக்கலாம், இல்ல ஸ்தோத்திரம், தாவீதை சொல்லியிருக்கலாம்,
ஆனால் இங்கே தேவன் யாரை வைத்து அறிமுகப்படுத்தப்படுகிறார்? யாக்கோபை வைத்து அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதில் இருக்கிற எல்லா வசனங்களையும் சொல்லி 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 யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஆபத்து காலத்துக்கு இரட்சகர் யார்? யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. 2-3 வசனங்களை வாசிக்கும் போது இயற்கை சீற்றங்கள், இயற்கையினால் வருகிற அழிவுகள் அப்படி வரும்போது நமக்கு துணையா இருப்பது யாக்கோபின் தேவன். 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆமென், யுத்தங்களும் யுத்தங்களின் செய்தியும் வரும்போது அவைகளுக்கு நம்மை தப்புவிக்கிறவர் யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரிதானா? ஸ்தோத்திரம். நான் யோசித்து பார்க்கிறேன், ஏன் யாக்கோபின் தேவன் என்று யாக்கோபை முக்கியப்படுத்த இந்த சங்கீதத்தில் என்ன காரணம்? கோராகின் புத்திரர் மோசேயை சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா? வேறு பரிசுத்தவான்களை சொல்லி இருக்கலாம். யாக்கோபை ஏன் இவர்கள் இங்கே அடையாளப்படுத்துகிறார்கள், முக்கியப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாக்கோபு கடந்து போன 3 சோதனைகள் உண்டு. இந்த 3 சோதனை காலகட்டத்திலேயும் அவனுக்கு தேவன் எப்படி அடைக்கலமாய் இருந்தார், எப்படி துணையாய் இருந்தார், எப்படி ஆதரவாய் இருந்தார் என்று ஸ்தோத்திரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு வந்த சோதனைகள் தனி மனிதனால் வந்த சோதனை. முதலாவது தனி மனிதனால் வந்த சோதனை. இரண்டாவது ஒரு பட்டணத்தால் வந்த சோதனை. மூன்றாவது ஒரு தேசத்தால் வந்த சோதனை. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தனி மனிதர்களால் வந்த சோதனை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து வாசிக்கிறோம், ஒரு பட்டணத்தாரால் வந்த சோதனை. மூன்றாவது ஒரு தேசத்தால் வந்த சோதனை. இந்த 3 சோதனை காலகட்டங்களிலேயும் ஆண்டவர் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருந்தார். அதை நினைவுபடுத்திதான் இந்த கோராகின் புத்திரர் யோசபாத்துக்கு தைரியத்தை கொடுத்து இப்படி சொல்லுகிறார்கள், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர், அந்த யாக்கோபுக்கு துணை செய்தவர், அந்த யாக்கோபுக்கு ஆதரவாய் நின்றவர், அந்த யாக்கோபை தைரியப்படுத்தினவர், பாதுகாத்தவர் உம்மோடும் கூட இருப்பாராக. அதனால ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் நகரத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் செய்வார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நேரத்தை மனதில் வைத்து ஆமென், இந்த 3 சோதனைகளையும் உங்கள் மனதில் நான் வைத்து, இந்த 3 சோதனைகளிலே தேவன் எப்படி அவனை தப்புவித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. முதலாவது தனி மனிதனால் வந்த ஆபத்து. இவருடைய வாழ்க்கையில 2 தனி மனிதர்கள் இவனோடு கூட போராடினதை நம்மால் வேதத்தில் வாசிக்க முடியும். 2 தனி மனிதர்கள் இவனோடு கூட போராடுகிறார்கள். ஒன்று ஏசா, இன்னொருவன் லாபான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏசா இந்த யாக்கோபை கொல்ல நினைத்தான், லாபான் யாக்கோபை ஏமாற்ற நினைத்தான். நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் சந்திக்க நேரிடும். இப்படிப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் கூட்டமாய் வருகிற பிரச்சனைகள் ஒன்று இருக்கிறது. அதே நேரத்தில் சில தனி நபர்கள் ஆமென் நம்மை சேதப்படுத்தவும், நமக்கு சேதத்தை உண்டாக்கவும், நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கவும், அப்படிதானா நம்முடைய ஜீவனுக்கு எதிராய் போராடவும் சில தனி மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே போராடி கொண்டிருப்பாங்க. அதே நேரத்தில் லாபானை போன்ற மனிதர்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள், வஞ்சித்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய வஞ்சனையை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய பேச்சுக்கள் நமக்கு நன்மை செய்வது போலவே இருக்கும். ஆமென். ஆனால் நோக்கம் நம்மை ஏமாற்றுவதாகவே இருக்கும். இப்படிப்பட்ட 2 கேரக்டரோடு
ஸ்தோத்திரம். ஆமென். யாக்கோபு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆமாந்தானா? ஏசா நினைத்தான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் ஆமென் தந்திரமாய் வாங்கி கொண்டான். இப்பொழுது என் தகப்பனுக்கு உரிய, என் தகப்பன் எனக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் அவன் ஏமாற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தான். என் சகோதரனை நான் அழிக்க போகிறேன், என் சகோதரனை நான் கொல்ல போகிறேன். அப்படிதானா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தப்பி ஓடினான், தப்பி ஓடினான். 20 வருஷ காலங்கள் ஆமென் பதான் அராமிலே கடந்து போனது. 20 வருஷத்திற்கு பிறகு திரும்பி வருகிறான். ஸ்தோத்திரம். வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த ஏசா ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது 4 மடங்கு வேகத்தோடு, 4 மடங்கு பகை உணர்வோடு நின்று ஆமென் இந்த யாக்கோபை அழிக்க அவன் திட்டமிட்டான். அப்படிதானா? வெகுமதிகளை அனுப்புகிறான். வெகுமதிகளை கண்டாவது ஏசா கொஞ்சம் மனதை மாற்றிக் கொள்ளுவான். வெகுமதிகளை கண்டாவது அதையெல்லாம் வாங்கி கொண்டு அமைதியாய் போய் விடுவான் என்றுதான் நினைத்தான். ஆனால் போனவர்கள் திரும்பி வந்து சொன்னார்கள், வெகுமதிகளுக்கெல்லாம் அவன் மயங்கவில்லை, அவன் வருகிறான், தனியாக வரவில்லை, 400 பேரோடு கூட ஸ்தோத்திரம் அவன் வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரிதானா? ஆமென். அப்போ அல்லேலூயா, இந்த யாக்கோபை அழிக்க வேண்டும் என்று இருந்து போராடி கொண்டிருந்த ஒரு மனிதன் இந்த ஏசா. சரி, இப்ப ஏசா யாக்கோபை அழிக்கணும் என்று நினைத்து கொண்டிருந்த போது இந்த லாபானுடைய சம்பவம் எல்லாம் என்ன? லாபான் யாக்கோபை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஏமாற்ற நினைத்தான். நாம இல்லையா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஏமாற்ற நினைத்தான். அவன் திருமண காரியத்தில் அவனை ஏமாற்றினான், அவன் சம்பள காரியத்தில் அவனை ஏமாற்றினான் இல்லையா? ஸ்தோத்திரம். அவனை நடத்த வேண்டிய காரியங்கள்ல அவனை ஏமாற்றினான். 10 முறை சம்பளத்தை மாற்றினான் இல்லையா? ஸ்தோத்திரம். களவு போனதையும் பீருண்டு போனதையும் இவன் கையில கேட்டு வாங்கினான். அப்படியெல்லாம் யாக்கோபே சொல்லி காண்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஆண்டவர் யாக்கோபை தப்புவித்தார். யாக்கோபை ஆமென் ஸ்தோத்திரம் தப்புவித்தார் என்று சொல்லும் போது அது சாதாரணமாய் நடந்து விடவில்லை. நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு, தனி மனிதர்களுக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நமக்கு தேவை ஒரு தேவனுடனான ஒரு சந்திப்பு. அல்லேலூயா. தேவனோடு கூடிய ஒரு சந்திப்பு நமக்கு தேவை. ஆண்டவர் தருகிற நிச்சயமான வார்த்தை நமக்கு தேவை. சரிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. லாபானை பார்க்க ஓடிக்கொண்டிருக்கிறான். லாபானை பார்க்க ஓடிக்கொண்டிருக்கிறான். தாயும் தகப்பனும் சொன்னாங்க, இங்க இருக்காத, அண்ணன் உன்னை கொன்றுவான், நீ ஓடி போய் உன்னை புடைச்சிக்கோ என்று ஓடின போது இருட்டு போயிருச்சு. ஒரு கல்லை தலையில் வைத்து படுத்த இடம் பெத்தேல் என்று அழைக்கப்பட்டது. தேவனுடைய வீடு என்று அழைக்கப்பட்டது. அது அவனுக்கு தெரியாது, இது தேவனுடைய வீடு, இங்க கர்த்தர் இறங்கி வருவாரெல்லாம் தெரியாது. வழி தெரியாது, படுத்துக்கிட்டான், அவ்வளவுதான். கிழக்கு மேற்கே வழி தெரியாம போய் சிக்கிடக்கூடாது இல்லையா? ஆமென். இந்த நேரத்துல தேவன் அவனோடு கூட ஒரு தெய்வீக சந்திப்பை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சந்திப்பின் முடிவில் தேவன் அவனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த தேசத்தை உனக்கு தருவேன். ஆமென் ஸ்தோத்திரம். உன் தகப்பன் வீட்டுக்கு நான் உன்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவேன். போகிற வழியிலே உன்னை காப்பாற்றுவேன். உன்ன ஆகாரம் கொடுப்பேன், உடுக்க வஸ்திரம் கொடுப்பேன் என்று வாக்கு தத்தத்தையும் தேவ தரிசனத்தையும் கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா. அந்த தரிசனத்தோடு போன போதுதான் ஆமென் லாபான் என்ன தந்திரம் செய்தாலும், என்ன திட்டங்களை தீட்டினாலும், எந்த திட்டங்களும் யாக்கோபை மேற்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ராத்திரி நேரத்தில் உங்கள் மனதிலே நான் இதை வைக்க விரும்புகிறேன். உங்களுடைய சிந்தையிலே இதை வைக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கும் எந்த திட்டத்தையும் நீங்கள் எடுக்கலாம், எந்த திசையையும் நோக்கி நீங்கள் தீர்மானிக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவை ஒரு தேவ சந்திப்பு. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு தேவை தேவனுடைய நிச்சயமான வாக்குத்தத்தம். உங்களுக்கு தேவை. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? ஆமென். நீங்கள் கர்த்தரோடு ஆமென் ஒரு சந்திப்பை வைத்து, கர்த்தருடைய சந்திப்பை பெற்று
ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்று தேவனுடைய தெய்வீக வார்த்தைகளோடு நீங்கள் போவீங்க அப்படின்னாக்கா உங்களை யாரையும் கர்த்தர் ஏமாற்ற விட மாட்டார். ஆமென். யாரையும் தீங்கு செய்ய விட மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லாபான் இருந்தா, அவனுக்கு குமாரர்கள் இருந்தாங்க. ஆனா யாருடைய திட்டமும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயிக்க விடவில்லை. அல்லேலூயா. உங்களை ஏமாற்ற நினைக்கிற மனிதர்கள் உண்டு. உங்க குடும்பத்துல அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. நீங்கள் வாழுகிற இடத்துல அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. உங்க நட்பு வட்டாரத்தில் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நிச்சயமான வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நிச்சயமான தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எந்த லாபானுடைய தந்திரத்தையும் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களை மேற்கொள்ள விட மாட்டார். ஆமென். லாபானு என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறான். ஆனாலும் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவனுடைய திட்டங்கள் எதையும் ஜெயிக்க விடல. காரணம், தேவன் இவனுக்கு கொடுத்திருந்த ஒரு தெய்வீக சந்திப்பு, இவனுக்கு கொடுத்திருந்த ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நீங்க அதை விரும்புங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் ஒன்றை செய்ய யோசிக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க யோசிக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு ஸ்டார்ட் அப்பை நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில ஒரு புது துவக்கத்தை செய்ய விரும்புகிறேன். அது என்னுடைய வேலையா இருக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். நான் செய்ய போகிற ஒரு புது பிஸ்னஸா இருக்கலாம். ஸ்தோத்திரம். நான் வாங்க போகிற, விற்க போகிற ஒரு பொருளோ இடமோ எதுவோ, ஆண்டவரே இதை துவக்கிறேன். இதுல எனக்கு தேவை உம்முடைய நிச்சயமான உறுதியுள்ள வார்த்தை. அம்மாவா இல்லையா? உம்முடைய அடையாளமிக்க வார்த்தை எனக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்படி நினைச்சிட்டு போங்க. கர்த்தர் ஒருபோதும் லாபான்களே வரட்டும், உங்களை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார், ஏமாற்ற விட மாட்டார். உங்களை ஸ்தோத்திரம், அல்லேலூயா, வஞ்சிக்க கர்த்தர் விட மாட்டார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். அதே போல பாருங்க, 20 வருஷம் கழித்து திரும்ப வருகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. திரும்ப வருகிறான். ஆமென், ஆமென். ஒரு நினைவு வருது அவனுக்கு. என்ன நினைவு வருகிறது? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏசா அப்படிதானா, அவனுடைய சகோதரன் அவனுக்கு தீங்கு செய்யணும்னு நினைத்திருந்தான். ஒருவேளை இப்ப என்ன மனநிலையில் இருக்கிறான்னு தெரியல. அதனால ஸ்தோத்திரம், வெகுமதிகளை கொடுத்து அனுப்பினான். வெகுமதிகளை கொடுத்து அவனை சாந்தப்படுத்தி விட்டு பிறகு அவனை சந்திக்கலாம் என்றுதான் முதலாவது முயற்சி பண்ணினான். அது ஃபெயிலியர் ஆச்சு. பாருங்க, அது ஃபெயிலியர் ஆச்சு. போனவர்கள் திரும்பி வந்து சொன்னாங்க, இல்லை, உம்முடைய சகோதரன் திரும்ப வருகிறான், 400 பேரோடு கூட வருகிறான் அப்படின்னு சொன்னப்போ ஸ்தோத்திரம், 20 வருஷம் எதுக்கெல்லாம் ஓடி 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 அவன் சம்பாதித்தானோ அது எல்லாவற்றையும் ஆமென் அக்கறைப்படுத்தினான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் கவனிப்பீர்கள். ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம், அல்லேலூயா, 32ஆம் அதிகாரத்துல எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தினான். 23ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 32:23, அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்திட்டு, நல்ல கவனிங்க ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யாக்கோபு சொல்லுங்க பிந்தி தனித்திருந்தான். நான் உங்களுக்கு சொன்னேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்க எதை செய்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், அதற்கு முன்னாடி உங்களுக்கு தேவை ஒரு தேவ சந்திப்பு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. உங்களுக்கு தேவை தேவனுடனான ஒரு உடன்படிக்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்கு தேவை நிச்சயமான ஒரு தேவ வார்த்தை. சரிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். பிந்தி தனித்திருந்தான். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் இறங்கி வந்தார். நான் யோசித்து பார்க்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தையும் 20 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள சம்பவத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஓடின போது 28ஆம் அதிகாரத்துல யாக்கோபு ஒன்றும் பேசல, ஆனா கர்த்தர் நிறைய பேசுகிறார். அது ஏணியிலே நின்று பேசுகிறார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நீ படுத்திருக்கிற பூமியை தருவேன், இதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார். யாக்கோபு அமைதியா இருக்கிறான். இப்போ 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஆபத்து, அவனால் தாங்கிக் கொள்ள முடியல, தனித்து இருக்கிறான். அவன் வியாகுலத்தை பார்த்த தெய்வம் இறங்கி வருகிறார். இப்போ கர்த்தர் பேசல, யாக்கோபு பேசுகிறான். அல்லேலூயா. யாக்கோபு பேசுகிறான்.
நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை போக விட மாட்டேன் ஆண்டவரே. வசனத்துல வாசிக்கிறோம், பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி கொண்டிருந்தான், போராடி கொண்டிருந்தான், போராடி கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிறைய நாட்கள் இதுவரைக்கும் கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கலாம், கர்த்தர் வழியே வந்து உங்களோடு கூட பேசியிருக்கலாம், ஆண்டவரே தேடி தேடி வந்து உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆனா நான் சொல்லுகிறேன், இப்பவும் கர்த்தரே பேசுவார், அவரே சொல்லட்டும் என்று இல்லாமல், வரப்போகிற ஆபத்துக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால் நீங்கள் தேவனோடு பேச பழகி கொள்ளுங்கள், நீங்கள் தேவனோடு இடைப்பட பழகி கொள்ளுங்கள். உங்க ஜெப நேரத்தை கூட்டுங்கள். மனுஷ உறவுகளை அப்புறப்படுத்தி தேவனோடு நேரம் செலவிடுவதை உங்கள் வாழ்க்கையிலே அல்லேலூயா ஸ்தோத்திரம் நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள். உங்கள் உபவாசத்தை கூட்டிக் கொள்ளுங்கள், தேவனோடு தனித்திருக்கிற நேரத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா வருகிற ஆபத்து, வருகிற எதிரி 4 மடங்கு வேகத்தோடு வந்து கொண்டிருக்கிறான். வந்து கொண்டிருக்கிற தீங்கு 4 மடங்கு வேகத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கு தேவை ஒரு தேவனுடனான சந்திப்பு. அல்லேலூயா, தேவனுடனான சந்திப்பு, தேவன் தருகிற நிச்சயமான வார்த்தை நமக்கு தேவை. இந்த சம்பவத்துடைய முடிவுல கர்த்தர் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார், நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல். அல்லேலூயா, நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல், நீ இஸ்ரவேல். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தனி மனிதர்கள் இந்த யாக்கோபுக்கு விரோதமாய் போராடினார்கள். வஞ்சிப்பதற்காகவும் ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரியா, அவனை கொலை செய்ய வேண்டும் என்று இருந்த கூட்டம் இருந்தது. இந்த 2 ஆமேன் ஜனத்துக்கும் ஆண்டவர் அவனை தப்புவித்தார். உங்க வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கையை குறிவைத்து செயல்படுகிற சில தனி மனிதர்கள், உங்கள் எதிர்காலத்தை குறிவைத்து ஆமேன் சேதப்படுத்த வேண்டும் என்று செயல்படுகிற சில தனி மனிதர்கள், உங்க வாழ்க்கைக்கு நஷ்டத்தை உண்டாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற சில தனி மனிதர்கள். கூட்டத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், தனியா இருக்கிற ஆளை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா தானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களால் தப்ப முடியாது, உங்கள் சுயபலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவை தேவ கரத்தை பிடித்துக் கொள்ளுகிற அனுபவம், தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிற அனுபவம், தேவனுடைய தரிசனத்தை ஆமேன் பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம், தேவனுடைய உத்தரவாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம் பெற்றுக் கொள்ளுங்கள். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நடந்தது என்ன? நடந்தது என்ன? நான் சொன்னேன், போகும்போது தேவனை சந்தித்து விட்டு போனான். லாபானுடைய எந்த தந்திரமும் யாக்கோபை ஏமாற்ற முடியல. அதே போல ஸ்தோத்திரம், திரும்பி வரும்போதும் தேவனுடனான இந்த சந்திப்பின் முடிவில் ஆமேன் கொல்லும்படி வந்த, கொலை செய்யும்படிக்கு வந்த ஏசாவுடைய மனசை கர்த்தர் மாற்றினார். கையிலே பட்டயம் இருக்கிறது, 400 பேர் அடியாட்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், யாக்கோபை கண்ட மாத்திரத்திலே தேவன் அவருடைய மனதை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. உங்க கூட போராடி கொண்டிருக்கிற சில மனிதர்கள் அவருடைய மனதை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமேன். உங்களை விழ பண்ணணும், உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கணும், ஆமேன் ஸ்தோத்திரம், உங்களோடு கூட பிரச்சனைகளை பண்ணணும், இப்படி நினைத்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய இருதயங்களை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது, ஆமேன், அவனுக்கு வந்த சோதனை ஒரு பட்டணத்தால் வந்த சோதனை, ஒரு பட்டணத்திலிருந்து வந்த ஒரு ஆபத்து. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பட்டணத்துக்கு பேர் சீகேம். சொல்லுங்க பார்க்கலாம், அந்த பட்டணத்துக்கு பேர் சீகேம். இந்த சீகேமை தான் கர்த்தர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு சொன்னார், இங்கே இரு, இதை உனக்கும் சந்ததிக்கு தருவேன். ஆனால் இப்பொழுது அந்நியர்கள் அதுல வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்ப யாக்கோபு மாமா வீட்டில இருந்து வந்து ஒரு பரதேசியை போல அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கவனிங்க, ஒரு பரதேசியை போல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் அங்க இருக்கிற ஒரு சூழ்நிலை. நல்லாதான் சார் போயிட்டு இருக்கு, நல்லாதான் போயிட்டு இருக்கு. 34ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துக்கு வரும்போது அந்த ஸ்தோத்திரம் குடும்பத்திலே ஒரு புது பிரச்சனை எழும்புகிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏசா அந்த காரியத்துல யாக்கோபுக்கு சம்பந்தம் இருக்கிறது. சம்பந்தம் இருக்குதா இல்லையா? என்ன சம்பந்தம் இருக்கு?
ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை அவன் திருடிட்டான், ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை வஞ்சித்துக்கிட்டான். அதனால யாக்கோபுக்கு அதுல சம்பந்தம் இருக்கிறது முந்தின பிரச்சனையில. ஆனால் இந்த இரண்டாவது பிரச்சனையில யாக்கோபுக்கும் இந்த பிரச்சனைக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. தன் பிள்ளைகளின் மதிகேடான செயலால் ஆண்டவர் கொடுத்த அந்த சுதந்திரத்துல இருக்க முடியாத ஒரு நிலை, ஆண்டவர் தந்த அந்த வாசஸ்தலத்தை விட்டு விட்டு ஓடுகிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படிதானா? இங்கே யாக்கோபின் வாசனை கெட்டு போச்சு, அவருடைய பேருக்கு ஒரு களங்கம் விளைவிக்கப்பட்டுருச்சு. காரணம் அவங்க பிள்ளைகளுடைய மதிகேடான செயல். ஆமேன். 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அவர் இங்கே சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். என்னை கலங்க பண்ணினீர்கள், நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாக கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே. சரிதானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் வாசனையை நீங்கள் கெடுத்தீர்கள் அப்படிங்கிறார் இல்லையா? யாக்கோபுக்கு சம்பந்தம் இல்லை, யாக்கோபுக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யாக்கோபுடைய பேர் இங்கே கெடுது, யாக்கோபுடைய பேர் இங்கே கெடுது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் செய்யாத ஆமேன் ஸ்தோத்திரம் விஷயங்களுக்கான பழி ஆமேன் உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கலாம். சரிதானா? ஆமேன். நீங்கள் செய்யாததை செய்ததாய், பார்க்காததை பார்த்ததாய், போகாத இடங்களுக்கு போனதாய் உங்கள் மேல் வீண் பழி சுமத்தப்பட்டு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனாலும் அதுல கெட்டு போனது என்னவோ உங்களுடைய பேர் தான், அதுல கெட்டு போனது என்னவோ உங்களுடைய சாட்சி தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூனி குறுகி தலைகுனிந்து நிற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்கள் நன்றாய், கவனிங்கள் நன்றாய். முதல் பிரச்சனையில யாப்போக்கின் நதியிலே கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு தீர்வை தந்தார். இந்த இரண்டாவது பிரச்சனைக்கு பெத்தேலிலே ஆண்டவர் ஆமேன் இந்த பிரச்சனைக்கு தீர்வை தருகிறார். இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் அப்படி ஓரல சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 13 பிள்ளைகள். சரிதானா? ஸ்தோத்திரம். 13 பிள்ளைகள், 12 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. ஆமா தானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பொண்ணு பேர் என்ன? தீனாள், டயானா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமா. இந்த 12 ஆம்பளை பிள்ளைகளும் பேசாம கிடக்கான். ஆனா ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா பாருங்க. ஆமா, அவளுக்கு சும்மா இருக்க முடியல. ஒரு நாள் சொன்னா, வீட்டுல இருக்க ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வரேன். அப்படிதானா? ஸ்தோத்திரம். கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வரேன், கொஞ்சம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரேன், கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு வரேன். போனவள் தான். வாழ்க்கை சீரழிக்கப்பட்டது, வாழ்க்கை கெடுக்கப்பட்டது. சிமியோனும் லேவியும் இதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம பட்டணத்துக்குள்ளே போய் அந்த பட்டணத்தை சங்காரம் பண்ணினாங்க. இப்ப முழு பட்டணமும் யாக்கோபுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறது. அதான் சொன்னேன், யாக்கோபுக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பழி எல்லாம் யார் மேலதான் விழுது சொல்லுங்க பார்க்கலாம்? யாக்கோபு மேலதான் விழுது. யாக்கோபுடைய பிள்ளைகள் இது செஞ்சுட்டாங்க அப்படின்னு யாக்கோபுடைய பேர் தான் கெடுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த போது யாக்கோபு செய்தது என்ன? யாக்கோபு செய்தது என்ன? நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்க மேல வீண் பழி சுமத்தப்படலாம், உங்க மேல தேவையற்ற குற்றச்சாட்டுகளை ஜனங்கள் கொண்டு வரலாம், உங்க மேல தேவையில்லாத விமர்சனங்களை மனிதர்கள் கொண்டு வரலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், அவர்கள் செய்த செயல்னால உங்க பேர் கெட்டு போயிருக்கலாம், உங்க வாசனை கெட்டு போயிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். யாக்கோபு செய்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சூழ்நிலைக்கு யாக்கோபு செய்த 3 விஷயங்கள். என்ன செய்தான் தெரியுமா? முதலாவது, சீகேமியரோடு போராடுவதை தவிர்த்தான். நல்ல கவனிங்க. இந்த சீகேமியரோடு எந்த பட்டணத்துல பிரச்சனையோ, எந்த மனிதர்கள் அவனை துரத்துகிறார்களோ அவர்கள்ட்ட போய் உட்கார்ந்து கொஞ்சம் விஷயத்தை புரிய வச்சுட்டு வரேன், கொஞ்சம் என்னை பத்தி விளங்க வச்சுட்டு வரேன், நான் எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை, என் பிள்ளைங்க தான் பண்ணினாங்க அப்படிங்கிறத நான் கொஞ்சம் புரிய வச்சுட்டு வரேன் என்கிற எந்த செயலையும் என்ன செய்யல. நான் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். உங்களை அவமானப்படுத்த விரும்புகிற ஒரு கூட்டம்,
உங்களுக்கு கெட்ட பெயரை உண்டாக்க நினைக்கிற கூட்டம். நான் சொல்றேன், அந்த கூட்டத்துக்கிட்டலாம் போய் உங்களை விளங்க வைக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது போய் நாம் புரிய வச்சு என் மேல இருக்கிற நியாயத்தை, என் மேல இருக்கிற நீதியை நான் என்ன செய்ய போகிறேன், நான் புரிய வைக்க போகிறேன் அப்படிங்கிற முயற்சியை நீங்க எடுக்காதீங்க. ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? ஆமா, நீங்க அந்த முயற்சிகளை எடுக்கக்கூடாது. யாக்கோபு அதை செய்யல. புரியுதா? ஆமேன். யாக்கோபு அதை செய்யல. சீகேமியரோடு ஆமேன் ஸ்தோத்திரம் அல்லேலூயா போராடுவதை விட்டு விட்டான். ஒன்று. இரண்டாவது அவன் செய்தது என்ன? 35ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆமே 2ஆம் வசனத்திலையும் 4ஆம் வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தன் குடும்பத்தெல்லாம் பார்த்து சொன்னா, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, வாங்கி கொண்டு 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அதை ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். முதலாவது சொன்னேன், ஸ்தோத்திரம், சீகேமியரோடு போராடுவதை தவிர்த்தான். சரியா? தீங்கு செய்ய நினைக்கிற மனிதர்கள், பழிவாங்க நினைக்கிற மனிதர்கள், அவப்பெயரை உண்டாக்க நினைக்கிற மனிதர்கள், அவர்களிடத்துல போய் நீங்க உங்களை புரிய வைத்து, உங்களை நீங்க ஸ்தோத்திர விளங்க பண்ணி, உங்களுடைய நீதி நியாயங்களை எடுத்து சொல்லி அப்படி சொல்ல நீங்க முயற்சி பண்ணாதீங்க. ஒன்று. இரண்டாவது சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம், தன் குடும்பத்தை சுத்திகரித்தான். இன்னொரு வார்த்தையில சொல்றேன், நம்முடைய உள் வட்டத்தை நாம் சரி செய்ய வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளியே பிரச்சனை இருக்குது, ஆனா குடும்பத்தை பார்த்து சொன்னா, உங்களிடத்தில் அந்நிய தெய்வங்கள் இருக்கிறதா, தேவையில்லாத விஷயங்கள் இருக்கிறதா, கர்த்தர் வெறுக்கிற அருவருப்புகள் இருக்கிறதா, அந்த அருவருப்புகளை எல்லாம் கொடுங்க, அகற்றி போடுவோம் என்று சொல்லி அதை எல்லாத்தையும் புதைத்து போட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளியேயே போராடி கொண்டிருக்காதீங்க. புரியுதா? இதுக்கு இந்த ஆள் தான் காரணமா இருக்கணும், இவர் சொல்லி இருக்கிறதுனாலதான் என் குடும்பத்துல பிரச்சனை வந்திருக்கணும், இவர் போன் பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனை, அவர் பிரச்சனை, இவர் பிரச்சனை, அவர் வந்ததுனால பிரச்சனை, இவர் போனதுனால பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன், உங்க உள் வட்டத்தை நீங்கள் சுத்திகரியுங்கள். உங்கள் உள் வட்டத்துல எதை சரி செய்யணுமோ, உங்களுடைய உள்ளான வாழ்க்கையில, உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்துல எதை நீங்கள் சரி செய்ய வேண்டுமோ அதை சரி செய்யுங்கள். நான் சொல்றேன், ரிசல்ட் ஒண்ணு இருக்குது, அதை பிறகு சொல்றேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது சொல்லட்டுமா? மூன்றாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீகேமின் பக்கம் போகல, ஆனால் பெத்தேலுக்கு, தேவனுடைய வீட்டுக்கு அவன் வந்தான். அல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெத்தேலுக்கு வந்தான், கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தான். ஆமாவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் சில நேரத்து காலையிலையும் ஜனங்களுக்கு நான் சொன்னேன், சில பிரச்சனைகள், ஏங்க சர்ச்சுக்கு வரல, பயங்கர பிரச்சனைங்க. சரி, என்ன பண்றீங்க? ஸ்தோத்திரம், வீட்டுக்குள்ளேயே இருக்கலான் இருக்கேன், மனசு கஷ்டமா இருக்குது, சபைக்கு வர்றதுக்கு பிடிக்கல, ஆராதிக்க பிடிக்கல, அதனால என்ன பண்ண போறேன், வீட்டுக்குள்ளேயே இருக்கலான் இருக்கிறேன், நான் வீட்டிலேயே இருக்கலான் இருக்கேன், சபைக்கு வர விரும்பல. நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா, எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், தகப்பனுடைய வீட்டுக்கு வந்து விடுங்கள். ஆமென். தேவனுடைய வீட்டுக்கு வந்து விடுங்கள். அல்லேலூயா. நீங்க வந்துருங்க, மிச்சத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இல்லைங்க, மனசு கஷ்டமா இருக்குங்க, வருத்தமா இருக்குங்க, ஆமென், நீங்கள் வாங்க, இருக்கிற நிலையிலேயே வாங்க. ஆமென், மிச்சத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். உங்களுக்கே தெரியாது, ஆனந்த சந்தோஷம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். உங்களுக்கே தெரியாது, கைத்தட்டி பாடி ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் அபிஷேகத்தை தருவார், கிருபையை தருவார், வல்லமையை தருவார். தேவனுடைய புது அபிஷேகம் உங்களை நிறைக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்கள் பெத்தேலுக்கு வந்து விடுங்கள், தேவனுடைய வீட்டுக்கு வந்து விடுங்கள். இது மூணுத்தையும் செஞ்சான் யாக்கோபு. பிரச்சனைகள் தான், ஊரே எதிர்த்து நிற்குது, ஆனாலும் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, எதிரிகளோடு சமரசம் பண்ணல, தன்னுடைய உள் வட்டத்தை அவன் சுத்திகரிக்கிறான். இதெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தருடைய வீட்டுக்கு வந்துட்டான், பெத்தேலுக்கு வந்துட்டான். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நடந்தது என்ன தெரியுமா? 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நான் சொல்றேன், யாக்கோபு இந்த மூணையும் செய்ததுனால அங்க எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 35:5. பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள், அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதனால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராது இருந்தார்கள். அல்லேலூயா. இதை யாரே செஞ்சா? கர்த்தரே செஞ்சார். ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் உண்டாயிருந்த பயங்கரம், தேவனே தலையிட்டார். நடந்தது என்ன? அதுக்கு பிறகு யாக்கோபின் குடும்பத்து பக்கம் திரும்பி பார்க்க கூட ஒருத்தருக்கு தைரியம் இல்லை. ஆமாவா இல்லையா? யாக்கோபின் குடும்பத்தை நினைச்சு பார்க்க கூட ஒருத்தருக்கு தைரியம் இல்லை. நீங்க அப்படிப்பட்ட ஆளா இருக்க விரும்புங்க.
நம்மோடு கூட போராடுகிற மனிதர்கள் உண்டு. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற மனிதர்கள் உண்டு. இந்த ஊழியத்தை எப்படியாவது நாசப்படுத்தி விட வேண்டும் என்று போராடுகிற வல்லமைகள் உண்டு. அல்லேலூயா. இந்த ரெகோபோத்து குடும்பத்தாருக்கு நான் சொல்லுகிறேன், ஆமென், அல்லேலூயா. என்ன ஆனாலும் அவருடைய வீட்டுக்கு வந்து விடுங்கள். ஆமாவா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகள், தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனை எப்படி சமாளிப்பேன்? கவலைப்படாதுங்க, அப்பா வீட்டுக்கு வந்துருங்க. அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் தலையிட்டால் ஒரு மனுஷனும் தலையெடுக்க கர்த்தர் விட மாட்டார். ஆமாவா இல்லையா? நிச்சயம் அதை செய்வார். நிச்சயம் அதை செய்வார். உங்களுக்கு தேவை தேவனுடனான ஒரு தனிப்பட்ட சந்திப்பு, அவருடைய வார்த்தை என்று சொன்னேன். இரண்டாவது சொன்னேன், யாக்கோபு செய்த இந்த 3 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். மூணாவது, அவன் சந்தித்த சோதனை ஒரு தேசத்தால் வந்த ஆபத்து. 46ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது நடந்த சம்பவம் என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தி அவனுக்கு வருகிறது. இப்பொழுது யோசேப்பு அனுப்பின வண்டில்கள் எல்லாம் வந்து நிற்குது. வண்டில்கள் எல்லாம் வந்து நிற்குது. எங்கே போகணும்? எகிப்துக்கு போக வேண்டும். எகிப்துக்கு போக வேண்டும். ஆனா யாக்கோபுக்கு ஒரு தயக்கம். கவனிங்க நல்லா. ஏன்? ஒரு நாள் இவனுடைய தாத்தா ஆபிரகாம் எகிப்துக்கு போனா, அங்கே ஸ்தோத்திர கர்த்தர் எச்சரித்து திரும்ப கானானுக்கு வந்துட்டான். இவனுடைய தகப்பன் எகிப்துக்கு போகலான்னு நினைக்கிறான். கர்த்தர் சொன்னார், எகிப்துக்கு போகாத, இந்த தேசத்துல ஏறு, நான் இந்த தேசத்துல வச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஆண்டவர் எப்படி விக்கிரகங்களை வெறுத்தாரோ அதே போல இந்த எகிப்தையும் வெறுத்தார். நிறைய எதிரி நாடுகள்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த எகிப்து என்னவோ தெரியல, அவருக்கு அது பிடிக்கவே இல்லை. அவருக்கு அது பிடிக்கவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எகிப்துக்கு போகக்கூடாதுங்கிறதுல ஆண்டவர் உறுதியா இருந்தார். உறுதியா இருந்தான். இப்ப பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வசனத்தை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? ஆமா, நீங்களும் திருப்புங்க. வாசிங்க பாஸ்டர், உட்கார்ந்துடாதுங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த எகிப்தை ஆண்டவர் எவ்வளவு வெறுக்கிறாருங்கிறத உங்களுக்கு சொல்றேனே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்தீங்களா? எடுத்துட்டா வாசிங்க. 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 30. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு சொல்லுங்க, ஐயோ. அப்படித்தானா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 3ஆம் வசனம், பார்வோனுடைய பெலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லச்சையாகவும் இருக்கும். 7ஆம் வசனத்தை பாருங்க. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம், ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பெலன் என்று அதற்காக கூறுகிறேன். புரியுதா உங்களுக்கு? அதனால ஆண்டவர் எதை ஸ்தோத்திரம் செய்தார்? அவர் எதை விரும்பினாரு? தம்முடைய ஜனங்கள் எங்க போயிடக்கூடாது? சொல்லுங்க. இப்ப சொன்னேன், சத்தமா சொல்லுங்க. எகிப்துக்கு போயிடவே கூடாது. நீங்க இஸ்ரவேல்ல ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், இஸ்ரவேல்ல ஒரு ராஜா ஒருத்தனை நீ அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு விரும்பினா அந்த ராஜா எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு யாராவது எனக்கு வாசிக்கிறீங்களா? உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம். அதுல அந்த கட்டளையை சொல்லுகிறார். அதுல விசேஷமா 16வது வசனத்தை பாருங்க. 16வது வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியங்களை பாருங்கள். 17, 16. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இப்ப வாசிங்க பார்க்கலாம். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஆமே, நான் முடிச்சிடுறேன் சீக்கிரம். கர்த்தருடைய பந்து இருக்கிறது. கவனிங்க, அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்துல ரொம்ப தீர்மானமா இருக்கிறார். என்ன தீர்மானமா இருக்கிறார்? தம்முடைய ஜனங்கள் என்ன ஆனாலும் எங்க போயிடக்கூடாது, எகிப்துக்கு போயிடக்கூடாது. இது அவருடைய மனசுல இருந்த திட்டம். இப்போ வண்டில்கள் வந்திருக்கிறது, எகிப்திலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது, இப்ப எல்லாம் ரெடியா இருக்குது, எகிப்துக்கு போகணும். ஆனா யாக்கோபுக்கு ஒரு தயக்கம், யாக்கோபுக்கு ஒரு தயக்கம். ஆபிரகாம கர்த்தர் போக விடல, ஈசாக்க கர்த்தர் போக விடல. ஆனா என்னை, என்னுடைய குமாரன் அழைக்கிறான், என் மகன் என்ன கூப்பிடுறான், நான் எகிப்துக்கு எப்படி போக என்று யோசித்து கொண்டிருந்த போது 46:1-4 வசனங்களை வாசிக்கும் போது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். 2வது வசனத்துல பாருங்க, அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அடுத்த வசனம் பாருங்க, நான் உன்னுடனே கூட எகிப்துக்கு என்ன செய்வேன். இது உங்களுக்கு புரியுதா? யாக்கோபு யோசிக்கிறான், ஆனா கர்த்தர் கட்டாயம் பண்ணி யாக்கோபை நீ எகிப்துக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிறார். ஏன் ஏன் கர்த்தர் இவ்வளவு கட்டாயப்படுத்துகிறார் அப்படின்னா, கவனிங்க நல்லா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் யாக்கோபை கட்டாயம் பண்ணி எகிப்துக்கு அனுப்பினார் தெரியுமா? யாக்கோபு 2 பேரை சந்தித்தாக வேண்டும். எகிப்துல போய் 2 பேரை சந்தித்தாக வேண்டும். ஒன்று யோசேப்பை, 2வது பார்வோனை. சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று யோசேப்ப, 2வது பார்வோனை. ஏன் யோசேப்பை யாக்கோபு பார்க்கணும்? ஏன் யோசேப்பை, ஆமென் ஸ்தோத்திரம், யாக்கோபு பார்க்கணும் அப்படின்னா, இப்ப செய்தி வந்துருச்சு. என்ன செய்தி வந்துருச்சு? யோசேப்பு இருக்கிறான் என்கிற செய்தி வந்துருச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார், எப்பா யாக்கோபே, யோசேப்பு இருக்கிறான் என்பது உனக்கு தெரியும், ஆனா அவன் எப்படி இருக்கிறான் என்பதை நீ பார்க்க வேண்டும். அவன் எப்படி இருக்கிறான் என்பதை நீ பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா, ஸ்தோத்திரம், 17 வயசுல சொப்பனத்தை கண்டு சகோதரர்களுக்கு சொன்னான். சகோதரர்கள் கோபப்படுறாங்க, அவங்களுக்கு பிடிக்கல. சரி, 2வது ஒரு சொப்பனத்தை கண்டு சகோதரர்கள்ட்டையும் சொல்றான், தன் தகப்பனிடத்திலையும் சொல்லுகிறான், தன் தகப்பனிடத்திலையும் சொல்லுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? சகோதரர்கள் வெறுத்தான், அது வேற, அவன் பொறாமையில வெறுத்தான். ஆனா யாக்கோபு வசனத்துல வாசிக்கிறோம் 37:10, அவனை கடிந்து கொண்டானாம். யோசேப்பை, யோசேப்பை கடிந்து கொண்டான். வேலை இருந்தா பாடுறா போட, உனக்கு அண்ணன்மார்கள்லாம் இருக்கான், அவங்கள விட்டுட்டு உனக்கிட்ட வந்துருச்சாடா தரிசனம்? அவங்களெல்லாம் உயர்த்தாத கடவுள் ஒன்னும் உயர்த்த போகிறாரா? ஸ்தோத்திரம். அப்படி என்று ஸ்தோத்திரம் என்ன பண்ணானா? ஆமா, அப்படி அவனை கடிந்து கொண்டானாம், கடிந்து கொண்டானாம். உனக்கு ஒரு விஷயம் புரியல, ஏசா இருக்க ஏசாவை தாண்டி இவனை தெரிந்து கொண்டார் ஒரு நாள்ல. அந்த ரகசியத்தில் அவன் திங்க் பண்ணல. இப்ப நடந்தது என்ன? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யோசேப்பு எகிப்துல இருக்கிறான். எகிப்துக்கு ஏன் கர்த்தர் இவனை கட்டாயம் பண்ணி கூப்பிட்டு போறாரு தெரியுமா? ஒரு காலத்துல நான் உனக்கு தரிசனத்தை கொடுத்தேன், அந்த தரிசனத்தை நீ கூட ஏற்றுக்கொள்ளல யாக்கோபே, நீ கூட நம்பல, நீ கூட அவனுடைய தரிசனத்தையும் அவன் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை என்ன செய்யல, புரிந்து கொள்ளல. அதனால வாக்கு தந்தவர் நான் எவ்வளவு அதிகம் உண்மையுள்ளவர் என்பதை நீ பார்க்க வேண்டும். அல்லேலூயா, நீ பார்க்க வேண்டும். நான் சொன்ன வார்த்தையை எப்படி நிறைவேற்றி இருக்கிறேன் என்பதை நீ பார்க்கணும். நான் கொடுத்த தரிசனம் எப்படி ஆசீர்வாதமாய் உயர்ந்திருக்கிறது என்பதை நீ பார்க்கணும். அதனால நீ எங்க போய் தான் ஆகணும்? சொல்லுங்க, எகிப்துக்கு நீ போய் தான் ஆகணும். அல்லேலூயா. அவங்க சொல்லட்டுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதை, ஆமென் ஸ்தோத்திரம், விரும்பாத உங்கள் உள் வட்டத்தார் உண்டு. ஆமாவா இல்லையா? உங்க சொந்த ஜனங்கள் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுக்கு இந்த நன்மைகள் நடந்து விடவே கூடாது
அல்லது நடக்கவே நடக்காது என்று நினைத்த உங்களுக்கு நெருங்கின உங்களுடைய உறவுகள் உண்டு. நான் சொல்றேன் உனக்கு எல்லாமா அதெல்லாம் நடக்க போகுது. ஸ்தோத்திரம். நீ படிச்ச படிப்புக்கு எல்லாமா இது உனக்கு கிடைக்க போகுது. அந்தஸ்துக்கு அதெல்லாம் உனக்கு நிறைவேற போகுது. இப்படி சொன்ன மனிதர்கள், நான் சொல்றேன், அவன் சொல்லிட்டு ஒருவேளை 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ போய் செட்டில் ஆயிருக்கலாம். எங்கே செட்டில் ஆனாலும் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறதை அவனை இழுத்து கொண்டு வந்து பார்க்க வைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். இழுத்து கொண்டு வருவார். ஈசாக்கு போக அனுமதிக்கல, ஆபிரகாம போக அனுமதிக்கல. ஆனா யாக்கோபு ஆண்டவர் புஷ் பண்றாரு, எகிப்துக்கு போடாங்க, போ எகிப்துக்கு. அல்லேலூயா. நான் கொடுத்த தரிசனம் எப்படி நிறைவேறி இருக்கிறது பார். நான் கொடுத்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறி இருக்கிறது பார். அன்னைக்கு ரொம்ப சாதாரணமா சொல்லிவிட்டல, நீ சாதாரணமா அன்னைக்கு நீ ஸ்தோத்திரம் அவனை கடிஞ்சுக்கிட்டல்ல, வந்து பார் அவனை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பார்வோனுக்கு தகப்பனாய் வைத்திருக்கிறேன், அவன் குடும்பத்துக்கு கடவுளாய் வைத்திருக்கிறேன், எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் வைத்திருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளும் என் வாக்குத்தத்தங்களும் ஒரு நாளும் மாறாதது. ஆமென். ஒரு நாளும் மாறாதது. யோசேப்பை பார்க்க ஆமென் எகிப்துக்கு கொண்டு வந்தார். இரண்டாவது யாரை பார்க்க? வெரி குட், பார்வோனை. ஏன் பார்வோனுக்கு காண்பிக்க விரும்பினார்? பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் பார்வோனுக்கு முன்பாக நின்றான். நீ யார், எவ்விடத்தான் என்று கேட்கப்பட்டது. அவன் சொன்னான், நாங்கள் பாபிலோனிலே இருந்தோம். நாங்கள் ஸ்தோத்திரம், நாங்கள் அறியாத ஒரு கடவுள், நாங்கள் ஒருபோதும் நினைத்திராத வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் ஒரு நாள் எங்களை தேடி வந்து, பிள்ளை இல்லாதிருக்கிற உங்களுக்கு நான் பிள்ளையை தருவேன், சந்ததியை தருவேன், வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு வாங்க, அப்படி என்று எங்களை அழைத்தார். நாங்களும் தேசாந்தரிகளாய் வந்து சேர்ந்தோம். நாங்கள் வந்து இருந்த இடத்திலே பஞ்சத்திலிருந்து தப்பித்துக் கொண்டு எகிப்துக்கு வந்தோம். ஒருவேளை இங்கே என் மனைவிக்கு ஏதாவது தீங்கு வந்து விடுமோ என்று சொல்லி என் மனைவியை என் சகோதரி என்று அழைத்தேன். இப்ப உண்மை வந்துருச்சு. ஆனாலும் நாங்கள் கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்காக காத்திருக்கிறோம் என்று ஒரு நாள்ல சொன்னான். இப்ப பார்வோன் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான். ஆமேன். தன்னுடைய மனுஷர்களுக்கெல்லாம் கட்டளை கொடுத்து அவங்களை அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். கவனிங்க. ஆனா பார்வோனுடைய மனசுல ஒரு விஷயம் ஆழமாய் விழுந்து போனது. என்ன விழுந்து போனது? ஸ்தோத்திரம். இவர்கள் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நம்பி இருக்கிறார்கள். இவர்களுக்கான வாக்கு தத்தம் என்ன? கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு வயது சென்றிருந்த போதிலும் ஒரு பிள்ளையை தரப்போகிறான். ஆமாவா? இதுதான் விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காலங்கள் கடந்துருச்சு. ஆபிரகாம் செத்து போனான். அவன் காலத்தில் இருந்த பார்வோன் செத்து போனான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆனால் இந்த சங்கதிகள் எல்லாம் அங்கிருந்த நடபடிகள் புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலங்கள் கடந்த போது யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்படுகிறான். ஆனா யோசேப்பு தான் யாருங்கிறத சொல்லலை. கவனிங்க, தான் யாருங்கிறத சொல்லலை. இப்போ கொஞ்ச நாள் ஆகிறது. யாக்கோபு வந்து நிற்கிறான் என்று சொன்னால் நான் சொல்றேன், அது யாக்கோபு அல்ல. இந்த பார்வோனுக்கு முன்னாடி இருந்த பார்வோனுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறி இருக்கிற அந்த சம்பவத்தை அந்த பார்வோனுடைய குடும்பத்தை பார்க்க வைத்தார். அல்லேலூயா. அந்த பார்வோனுடைய குடும்பத்தை பார்க்க வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுருக்கமாய் சொல்லுகிறேன், ஏன் கர்த்தர் யாக்கோபை ஆமென் எகிப்து கொண்டு போனார்? யோசேப்பை யாக்கோபு பார்க்க வேண்டும், யாக்கோபை பார்வோன் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை குறித்து கேள்விப்பட்ட ஜனங்கள் உண்டு. பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய விஷயங்களை கேள்விப்பட்ட ஜனங்கள் உண்டு. உங்களுடைய இல்லாமையை பார்த்த ஜனங்கள் உண்டு. உங்களுடைய வருத்தத்தை பார்த்த ஜனங்கள் உண்டு. உங்க குடும்ப கஷ்டத்தை பார்த்த ஜனங்கள் உண்டு. நீங்க சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டிருந்த காலத்தை பார்த்த ஜனங்கள் உண்டு. ஒரு நாள் அதே ஜனங்களை பார்க்க வைப்பார். நீங்கள் சீரும் சிறப்புமாய் இருக்கிறதை அவர்களை பார்க்க வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதை பார்க்க வைப்பார். நீங்கள் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க வைப்பார். தேவன் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை பார்க்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். ஆமென். உங்களுக்கு புரியுதா? இதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் யாக்கோபுட்ட ரொம்ப ஆண்டவர் நைஸா பேசுறார் இல்லையா? அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எகிப்துல பெரிய ஜாதியா என்ன பண்ண?
ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். எங்க வச்சு ஆக்குவேன்? கானான்ல வச்சு ஆக்குவேன். எகிப்துல ஆக்குறதுனால ஒன்றும் ஆக போறதில்லை. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அந்த தேசம் கொடிய தேசம் இருந்தாலும் அந்த தேசத்துல தேவன் யாக்கோபை பாதுகாத்தார். சொன்னாருங்க, போக பயப்படாத, நானும் உன் கூட வருவேன், நானும் உன் கூட வருவேன். நீ போகிற பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அந்த பாதையில நான் உன் கூட இருப்பேன். அது மரண இருளின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். அழுகையின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் உன் கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. அப்படி யாக்கோபுக்கு அடைக்கலமா இருந்தவரை நினைவில் வைத்து கோராகின் புத்திரர் ஆமேன் பாடுகிறார்கள், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம்.